அனைவருக்கும் வணக்கம். நாம பிசிக்கல் ஜியோகிராஃபி கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல நாம ஸ்டெப்பே கிளைமேட்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸ்டெப்பே கிளைமேட் இல்லனா வந்து டெம்பரேட் கான்டினென்டல் அப்படினா என்னன்னு தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டெப்பே கிளைமேட்னா என்ன அப்படினா ட்ரீலெஸ்ஸா இருக்குங்க. ட்ரீலெஸ். அந்த இடங்கள்ல மரங்களே இருக்காதான். ஒன்லி வந்து கிராஸ்லேண்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த பகுதிகளில் மரங்களே வந்து இருக்காது, வெறும் புல்வெளியா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி அவங்க டிஸ்பிளே பண்ற பாருங்க, இந்த மாதிரி இடங்களை தான், இந்த மாதிரியான பகுதிகளை தான் ஸ்டெப்பே கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டெப்பே கிளைமேட்னா என்ன? அந்த இடத்துல மரங்களே இருக்காது, வெறும் புல்வெளியா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நாம ஸ்டெப்பே கிளைமேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வேர்ல்டுல எந்தெந்த இடத்துலலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யூரேஷியா. யூரேஷியானா என்ன? யூரேஷியன் ஒரு நாடே இல்லையே அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸையும் ஏஷியன் கண்ட்ரிஸையும் ஜாயின் பண்ண ஒரு பகுதி தான் யூரேஷியா. யூரோப் அண்ட் ஏஷியா ரெண்டும் சேர்ந்தது தான் யூரேஷியா. பாருங்க, ஸோ இது வந்து யூரோப்பியன் கான்டினென்ட்டா, இது வந்து ஏஷியன் கான்டினென்ட்டா, ரெண்டும் மெர்ஜ் ஆகிறதுனால இந்த பகுதிகள், இந்த ரெண்டு பகுதியிலையும் சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒரு பகுதியை யூரேஷியான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த ஸ்டெப்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மரங்களே இல்லாத புல்வெளி பகுதியை இந்த யூரேஷியனில் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்த தான் வந்து ஸ்டெப்பே அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டெப்பே கிளைமேட்னு சொல்லுவாங்க. இதே வந்து பரவலாக வச்சுட்டாங்க. இந்த உலகத்தில் அதிகப்படியாக வந்து இந்த கிளைமேட் வந்து இந்த ரீஜன்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ அது ஒரு பேர் ஒன்று வச்சிருப்பாங்க, ஸ்டெப்பே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே வந்து இதுக்கு பேரை வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான காலநிலை வந்து உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதுக்கு பேர்லாம் வந்து ஸ்டெப்பே கிளைமேட் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டாங்க. அடுத்ததா நார்த் அமெரிக்கா. ஸோ நார்த் அமெரிக்காவில் இந்த கிளைமேட் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. நார்த் அமெரிக்காவில் இங்கே இருக்கும். நார்த் அமெரிக்காவில் அந்த கனடியன் ரீஜனில் வந்து இந்த கிளைமேட் இருக்கும். அங்கே அதுக்கு ஒரு பேர் ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா ப்ரைரீஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது இந்த கிளைமேட்டுக்கு வந்து உலக அளவில் பொதுவாக வந்து ஸ்டெப்பே கிளைமேட்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பகுதியில் இந்த இடத்த வந்து இதுக்கு பேர் வந்து ப்ரைரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அதை கால் பண்ணுறாங்களாம். சரிங்களா? அடுத்து ஹங்கேரி. ஸோ ஹங்கேரி வந்து இந்த இடத்துல இருக்கும், யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இதுக்கு பேர் வந்து புஸ்தாவ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்டெப்பே கிளைமேட் அப்படின்னா என்ன? மரங்களே இருக்காது, வெறும் புல்வெளியாக தான் இருக்கும். அது வந்து ஸ்டெப்பே கிளைமேட். ஏன்னா அங்கே தான் வந்து அதிகமாக இருக்கும். எங்கே? யூரேஷியாவில் ஒவ்வொரு இடத்துல அந்தந்த நாட்டில் அது வேற வேறு பேர் வந்து சொல்கிறாங்களாம். அதாவது உதாரணத்துக்கு நார்த் அமெரிக்காவில் ப்ரைரீஸ்ன்னு சொல்கிறாங்க, ஹங்கேரியில் வந்து புஸ்தாவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அர்ஜென்டினா உருகுவேல வந்து பாம்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ஜென்டினா உருகுவேல இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த கிளைமேட் வந்து பாம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இதே மாதிரி இடங்கள் இருக்கும். சரிங்களா? அடுத்தா வந்து வெல்டுனா என்ன? இந்த இடத்துல இருக்கும். வெல்டுன்றது இங்கே இருக்கும். பிரிட்டோரியாவில் வந்து இங்கே இருக்கும். அதாவது சவுத் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல வந்து இருக்கும் இதெல்லாம். அடுத்து வந்து டவுன்ஸ்ன்றது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கும். இந்த இடங்கள் இதே மாதிரி கிளைமேட் இருக்கும். ஸோ ஸ்டெப்பே கிளைமேட் அப்படிங்கிறது உலகத்தில் வெவ்வேறு பகுதியில் வெவ்வேறு பேர் கொண்டு அழைக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்தா இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். 66 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 76 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் சம்மர் டைமில் இருக்கும். வின்டர் டைமில் ரொம்ப கோல்டாக இருக்கும். அதாவது சம்மர் டைமில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். வின்டர் சீசனில் கோல்டானதும் அதுவும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பர்சிபிடேஷன். ஸோ ஆனுவல் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது 20 இன்ச்சஸாக தான் இருக்கும். அந்த அளவு தான் வந்து மழை பொழிவே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மைல்டான ஒரு ரெயின்ஃபால் தான் அங்கே இருக்குமா. அடுத்தது சின்னூக்கு விண்டுங்க. சின்னூக்கு விண்டு தான் வந்து இந்த இடத்துல தான் வந்து பலனடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சின்னூக்கு விண்டு பற்றி தனியாக ஒரு கிளாஸே வந்து எடுத்திருக்கோம். அந்த கிளாஸ் என்ன சொல்லியிருப்போம்? ஸோ இந்த இடங்கள் தானே ராக்கி மவுண்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து வரக்கூடிய அந்த காற்றானது இந்த இடத்துல வந்து மழை பொழிவு ஏற்படுத்தி ஒரு சூடான காற்றாக இங்கே வரும். ஸோ இங்கே வந்து பனி பிரதேசம் பாருங்கள், எக்ஸ்ட்ரீமான விண்டு இருக்கு இல்லையா? இந்த வின்டர் சீசனில் ரொம்ப வெரி கோல்டாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த பனியெல்லாம் அந்த சின்னுக்கு விண்டானது ரிமூவ் பண்ணணும். பாருங்கள், இந்த இடம் தான் வந்து ஸ்டெப்பே கிளைமேட்டா. ஸ்டெப்பே கிளைமேட் தான் இருக்குது. நம்ம சின்னுக்கு விண்டு கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த இடங்களில் தான் இந்த சின்னுக்கு விண்டு அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி சுவிட்சர்லாண்டில் வந்து ஃபோம் விண்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ சுவிட்சர்லாண்டில் ஃபோம் விண்டுன்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் இந்த இடங்களில் சின்னூக் விண்டு அப்படின்னு சொல்லுவாங்கன்றத நம்ம கடந்த கிளாஸே பார்த்துட்டோம். அதுதான் ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்ததா வெஜிடேஷன். இங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடிலாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்காண்டி வெஜிடேஷன் இருக்குங்க. ஸ்காண்டி வெஜிடேஷனா என்ன? பரவலாக இருக்கும், ரொம்ப அடர்த்தியாக இருக்காத இடத்துல அங்கங்கே பரவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா இந்த டெம்பரேட் கிராஸ்லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டெம்பரேட் கிராஸ்லேண்ட் என்ன? மித வெப்பமண்டல புல்வெளி. எனக்கு ஏதாவது மரங்களே இருக்காது, வெறும் புற்கள் தானே இருக்கும். ஸோ அதனால இதை டெம்பரேட் கிராஸ்லேண்ட்னு சொல்கிறாங்க. இந்த வேர்டு யார் காயின் பண்ணார் அப்படின்னா ப்ரொஃபசர் டட்லி ஸ்டாம்ப் அப்படிங்கிறவர் தான் வந்து டெம்பரேட் கிராஸ்லேண்ட் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ பாருங்க, உலகத்தில் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு நேம் கொண்டு இதை வந்து கால் பண்ணுறாங்க. இந்த கிளைமேட் ஸ்டெப்பே கிளைமேட்னு சொல்கிறாங்க, ப்ரைரீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ வெவ்வேறு பேர் கொண்டு அழைக்கிறாங்க இல்லையா? இதை வந்து காமனாக ஒரு பேர் கொண்டு சொல்லணும். இந்த கிளைமேட், அதாவது ட்ரீயே இல்லாமல்
வெறும் புற்கள் மட்டும் இருக்கக்கூடிய இந்த கிளைமேட்டை வந்து ஒரு காமன் நேம் கொண்டு நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் டட்லி ஸ்டாம்ப் அப்படிங்கிறவர் டெம்பரேட் கிராஸ்லேண்ட் மித வெப்பமண்டல புல்வெளி, இங்கே வந்து மரங்களே இருக்காது, வெறும் புற்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏன் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஸ்டெப்பே கிளைமேட்னா என்ன, மரங்கள் இருக்காது, வெறும் வந்து புல்வெளி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா இதை வந்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஸோ ஸ்டெப்பே கிளைமேட்டில் எப்படி இருக்கும், மரங்கள் வந்து இருக்குமா இருக்காதா, புல்வெளியாக இருக்குமா, ஸோ அங்கே ரெயின்ஃபால் எந்த மாதிரி இருக்கும், டெம்பரேச்சர் எந்த மாதிரி இருக்கும், இந்த வேர்டு வந்து யார் காயின் பண்ணுது, ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வரும்போது உங்களுக்கு வந்து ஸோ இதுதான் வந்து அதிகமாக எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக தான் திரும்ப நான் அதை சொல்லிட்டே இருக்கேன். சரிங்களா, அடுத்தா ட்ரீலெஸ், இங்கே வந்து மரங்கள் இருக்காது. ஸோ கிராஸ் வந்து ஷார்ட்டராக இருக்கும். ஸோ புற்களுமே வந்து ரொம்ப உயரமாலாம் இருக்காது, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ ஷார்ட்டராக தான் இருக்கும், மரங்கள் வந்து இருக்கான்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ரெயின்ஃபால் அப்படிங்கிறது 20 இன்ச்சஸாக தான் இருக்குங்க. ஸோ ரொம்ப குறைவான மழை பொழிவு தான் அப்படிங்கிறதுனால ஸோ மரங்கள் வர்றதுக்கான போதிய அந்த பெர்சிபிடேஷன் இல்லை, அதுவும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா கிராஸ், புற்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ட்டராக இருக்கும்னு முன்னாடியே பார்த்துட்டோம். லைட் டோர்மெண்ட்னா என்ன, செயலற்று இருக்கும். சம்மர் சீசனில் ரொம்ப அதிகப்படியான வெப்பநிலை இல்லையா, 66 ஃபாரன்ஹீட்லேருந்து 76 ஃபாரன்ஹீட் வரைக்கும் அங்கே வெப்பம் இருக்கும் அப்படிங்கிறதுனால சம்மர் சீசனில் வந்து டார்மெண்ட்னா என்ன, செயலற்று இருக்கும். அதன் பிறகு ஒரு 43 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வரும்பொழுது அதே சமயத்தில் ஒரு பெர்சிபிடேஷனும் இருக்குது, அங்கே மாய்ஸ்சரும் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் திரும்ப வந்து அது உயிர் பெற்று வரும். அது வந்து இறந்து போச்சுன்னு கிடையாது, செயலற்று இருக்கும். திரும்ப அதுக்கு தகுந்த அந்த அட்மாஸ்பியர் வரும்போது திரும்ப அது செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடங்களில் வந்து மரங்களே இருக்காது அப்படிங்கிறதுனால நம்ம புற்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ இந்த இடத்துல புற்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ப்ரிங் சீசனில் க்ரீன் அண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமாங்க, ரொம்ப பச்சை பசுமையாக இருக்குமா. சரிங்களா, அடுத்தது சம்மர் சீசனில் எல்லோவாக இருக்குமா, அதன் பிறகு வந்து ப்ரௌன் கலரில் மாறிடுமா. அதே புற்கள் தான் ஸ்ப்ரிங் சீசனில் க்ரீனாக இருக்கும், சம்மர் சீசனில் எல்லோ கலரில் இருக்கும், அதன் பிறகு ப்ரௌன் கலரில் மாறிடும். ஸோ ஆட்டம் சீசனில் அங்கே இருக்கக்கூடிய இலைகள்லாம் வந்து வித்தர்ஸ் அண்டு டைன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடங்களில் மரம் வந்து நாமளாக வந்து வச்சு வளர்த்துருந்தாலும் இல்லை அதுவாகவே எங்கள் இடங்களில் எல்லா இடங்களும் இருக்காது, எங்கேயாவது ஒரு இடங்களில் மரங்கள் இருந்தாலுமே அந்த மரங்கள் இருக்கக்கூடிய இலைகளுமே வந்து வித்தர்ஸ்னால் என்ன, வாடி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பிறகு இறந்துடும். புற்களாக இருந்தாலும் சரி, புற்களும் வந்து அந்த இலைகள் வந்து வாடி போயிடும். இல்லை அங்கங்கே ஏதாவது ஒரு மரங்கள் வச்சு நம்ம வீட்டில் வளர்த்துருப்பாங்க இல்லையா, ஸோ அங்கே வந்து மரங்களே இல்லைன்றதுக்காக விட்டுற மாட்டாங்க இல்லையா, அவங்க வீட்டிலேயே வந்து மரங்கள் வளர்ப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான மரங்கள் ஏன் இந்த இடத்துல மரங்கள் வளர மாட்டேங்குதுன்னா ரெயின்ஃபால் அது வந்து குறைவாக இருக்குது, ஆனால் அது தகுந்த ரெயின்ஃபால் நம்ம கொடுக்கும்போது அந்த இடங்களில் மரம் வளரும் இல்லையா. அப்படி வளர மரங்களில் கூட இந்த சம்மர் சீசனில் இந்த ஆட்டம் சீசனில் என்ன ஆகும்னா அந்த இலைகள்லாம் வந்து வித்தர்ஸ்னால் என்ன, வாடி போயிடும், அது பிறகு வந்து இறந்து போயிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மரங்களுடைய அந்த புற்களுடைய வேர்கள் மட்டும் உயிரோடவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வின்டர் சீசனில் ஃபுல்லாக டோர்மெண்ட்னா என்ன, செயல்பட்டே போயிடுமாங்க. ஏன்னா வின்டர் சீசன் ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ அந்த சிவியராக இருக்கிறதுனால தான் இந்த இடங்கள்லாம் வந்து பாருங்கள் சின்னோக்கு விண்டு மாதிரியான அந்த விண்ட்லாம் வந்து அந்த இடத்துல அந்த பனியெல்லாம் போக வைக்கிறதுனால அங்கே வந்து அந்த வெஜிடேஷன்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் இந்த யூரேஷியா மாதிரியான இந்த யூரோப்பியன் கண்ட்ரியும் அந்த ஏஷியன் கண்ட்ரியும் ஒன்றா ஜாயின் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த மாதிரியான காற்று இல்லையா. ஸோ அந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப சிவியராக இருக்குன்றதுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த புற்களாகட்டும் இல்லை ஒரு சில மரங்களாகட்டும் டோர்மெண்ட்டாக இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும். திரும்ப வந்து ஸ்ப்ரிங் சீசன் வந்ததுக்கப்புறம் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். அது பிறகு சம்மர் சீசன் வந்ததுக்கப்புறம் திரும்ப எல்லோ ஆகிடும். ஆட்டம் சீசன் வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து வெதர்ஸ்லாம் இந்த லீவ்ஸ்லாம் வந்து டை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொட்டேஷன் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, அடுத்தா பேர் சாயில்னா என்ன, வெற்று மண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதிக சக்தி இல்லாத மண் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து ஏரபிள் ஃபார்மிங் வந்து நாட் சூட்டபிள்னு சொல்கிறாங்க. ஏரபிள் ஃபார்மிங்னா என்ன அப்படின்னா கண்டினியூஸாக வந்து அதில் வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஏரபிள் ஃபார்மிங் சொல்லுவாங்க. அதாவது நாம் அதில் வந்து அந்த மண்ணில் வந்து தொடர்ச்சியாக நம்மளால் விவசாயம் வந்து செஞ்சுட்டே இருக்க முடியும். சரிங்களா, நாட் ஏரபிள் ஃபார்மிங் அப்படின்னா நம்மளால் தொடர்ச்சியாக வந்து செய்ய முடியாது. ஸோ ஒரு கிராப் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு நெல்லோ இல்லை ஒரு கோதுமையோ அந்த இடத்துல பயிரிடுறோம் அப்படின்னா திரும்ப அந்த பிறகு அந்த மண் வந்து திரும்ப வந்து வளம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம ஏரியாக்கில் சுழற்சி முறையில் நம்ம செஞ்சுட்டே இருப்பீங்களா, ரொட்டேஷன் வந்து கல்டிவேஷன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஒரு முறை வந்து நம்ம நெல் வந்து பயிரிட்டோம் அப்படின்னா அதன் பிறகு வந்து வேர்க்கடலை வந்து பயிரிடுவோம், அதன் பிறகு வந்து கரும்பு பயிரிடுவோம். திரும்ப வந்து அந்த மண் வந்து தன்னுடைய தன்மையை மாற்றினதுக்கு பிறகு திரும்ப நாம் நெற்பயிர் வந்து பயிரிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் எங்கே பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து பேர் சாயில் வெற்று மண். ஸோ ஏரபிள் ஃபார்மிங்னா என்ன, தொடர்ச்சியாக வந்து பயிரிடுறதுக்கு பேர் தான் வந்து ஏரபிள் ஃபார்மிங் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நாட் சூட்டபிள். ஏன் இந்த நாட் சூட்டபிள்னு சொல்கிறாங்க, ஏன்னா இது வந்து புல்வெளியில் வெறும் புற்களை வச்சு அதுக்கு என்ன அதுக்கான அந்த வளம் வந்து கிடைக்கும். ஸோ மரங்கள் இருந்தால் மட்டும்தான். ஸோ அந்த மரங்கள் இருந்து அந்த இலைகள் வந்து கீழே விழும், அந்த இலைகள் வந்து மக்கி மண்ணுக்குள்ளே போகும். ஸோ இந்த மாதிரியான மரமெல்லாம் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து
உயிரினங்களும் இந்த வண்டு இருக்கும், பூச்சிகள் வரும். ஸோ அந்த பூச்சிகள்லாம் திரும்ப மண்ணுக்குள்ளே போய் அதுவும் வந்து ஒரு அந்த மண்ணுக்கு வந்து வளத்தை சேர்க்கும். இப்படி எதுவுமே இல்லாமல் வெறும் புற்கள் மட்டும் இருந்தால் அந்த மண்ணுக்குள்ளே அந்த ஏரியாவில் எப்படி வந்து அந்த மண் வந்து வளமான மண்ணாக இருக்கும்? ஸோ இருக்காது இல்லையா? ஸோ அதனால தான் வந்து ஏரபிள் ஃபார்மிங் வந்து இங்கே நாட் சூட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து ரேன்ச்சிங்னா என்னன்னா பண்ணை வளர்ப்புக்கு பேர் தான் வந்து ரேன்ச்சிங்னு சொல்லுவாங்க. பண்ணை வளர்ப்புனா என்ன? ஆடு மாடுலாம் வச்சு ஒரு பண்ணை மாதிரி வச்சு வளர்க்குறது தான் வந்து ரேன்ச்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து யூஎஸ்ஏ அமெரிக்காவில் ஹை பிளைன்ஸ்னா என்ன? உயரமான சமவெளிகளில் ரேன்ச்சிங் வந்து பண்ணுறாங்களா இந்த இடங்களில். அடுத்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஸ்டெப்பே கிளைமேட்னா என்னென்னு பார்த்தோம். அது உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். உலகத்தில் வெவ்வேறு இடங்களில் அதுக்கு என்னென்ன பேர் இருக்குன்றதை பார்த்தோம். ஸோ அவங்களோட டெம்பரேச்சர் என்னென்னு பார்த்தோம், பிரசிபிடேஷன் என்னென்னு பார்த்தோம், வெஜிடேஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா பொருளாதார நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஹோம் ஆஃப் கிரேசிங் அனிமல்ஸ்னு சொல்கிறாங்க. கிரேசிங்னா என்ன அர்த்தம்? மேய்ச்சல் விலங்குகளுக்கு பேர் தான் வந்து கிரேசிங். மேய்ச்சல்னா என்ன? எதுலாம் வந்து மேய்ச்சலுக்கு உட்பட்ட விலங்குகள், ஆடு மாடு இதெல்லாம் வந்து மேய்ச்சல் விலங்குகள் இல்லையா? ஸோ ஹோம் ஆஃப் கிரேசிங் அனிமல்ஸ், ஏன்னா இதுதான் வந்து புல்வெளியாச்சே. ஸோ ஆடு மாடு தான் வந்து புற்களை தின்னும் அப்படிங்கிறதுனால ஸோ இது வந்து மேய்ச்சல் விலங்குகளுடைய வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு இது கிரானரிஸ் ஆஃப் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. உலகத்தினுடைய தானிய களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடங்களை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இடங்களை தான் வந்து அதிகப்படியான வீட் கல்டிவேஷன், அதாவது கோதுமை வந்து இந்த இடங்களில் தான் வந்து அதிகப்படியாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் வந்து இந்த இடங்களில் தான் வந்து ரெட் இண்டியன்ஸ்லாம் இருப்பாங்க, சிவப்பு இந்தியர்கள் அப்படின்லாம் வந்து இவங்க தான் வந்து இந்த இடங்கள் தான் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் வந்து நொமாடிக் நொமாடிக்னா என்னன்னா நாடோடிகள் அப்படின்னு அர்த்தம். நொமாடிக்னா நாடோடிகள் அர்த்தம். ஹெட்டிங்னா கால்நடை வளர்ப்பாளர்கள் அர்த்தம். ஸோ நொமாடிக் ஹெட்டிங்னா என்ன அர்த்தம்? நாடோடி கால்நடை வளர்ப்பாளர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல இருப்பாங்களாம். ஸோ என்னென்ன மாதிரியான நாடோடி கால்நடை வளர்ப்பாளர்கள் இருக்காங்கன்னு பார்க்கும்போது ஒரு குழுக்களாக இருப்பாங்க இல்லையா? ஸோ கிர்கிஸ், அது பிறகு வந்து கசாக்ஸ், கல்முக், இந்த மாதிரியான நாடோடி பழங்குடியின கால்நடை வளர்ப்பாளர்கள் வந்து இந்த இடங்கள் வந்து இருக்காங்களாம். இவங்க வந்து டிராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கால்நடைகளோட வந்து டிராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டிராவல் லாங் வித் டொமஸ்டிக் அனிமல்ஸ், ரொம்ப தூரம் வந்து பயணம் செய்வாங்க, கூட வந்து கால்நடைகளை வந்து வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா வந்து வீட் கல்டிவேஷன் கோதுமை உற்பத்தி. ஸோ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கிரானரிஸ் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு உலக தானிய களஞ்சியம்ன்றது இந்த ஏரியாக்கள் தான் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்டென்சிவ் ஆஃப் வீட் கல்டிவேஷன், ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்கும், அதிகப்படியான வீட் கல்டிவேஷன் இங்கே தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ கிரேட்டஸ்ட் வீட் எக்ஸ்போர்ட்டர், உலகத்தில் அதிகப்படியாக வீட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் வந்து இந்த இடங்களை தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம்னா, பொதுவாக வந்து இப்போ நம்ம நாடுகள்லேயே வந்து நார்த் சைடில் வந்து வீட் கல்டிவேஷன் வந்து நடக்கும். ஆனால் ஒரு ஏக்கருக்கு, உதாரணத்துக்கு இந்தியாவில் ஒரு ஏக்கரில் விளையக்கூடிய ஒரு வீட்டுடைய கோதுமையோடைய விளைச்சல் எந்த அளவு இருக்கும் அப்படின்னா, ஒரு ஏக்கரில் உதாரணத்துக்கு நம்ம 100 கிலோ வந்து இங்கே பயிரிடப்படுது அப்படின்னா, ஒரு ஏக்கரில் இந்தியாவில் நார்த் சைடில் ஒரு ஏக்கரில் நம்ம வந்து வீட்டு வந்து பயிரிடுறோம் அப்படின்னா, ஸோ அதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு 100 கிலோ கோதுமை வந்து கிடைக்குது அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஸ்டெப்பே கிளைமேட்டில் வந்து நாம் பயிரிடும் போது அதை விட குறைவாக தான் கிடைக்கும். சரிங்களா? அதை விட குறைவாக தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மண் வளம், பேர் சாயில் இல்லையா? ஸோ இதன் மூலமாக இந்த இடத்துல அந்த விளைச்சல் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். இருந்தாலும் இது ரொம்ப லார்ஜான ஒரு லேண்ட்ஸ்கேப் கொண்டது. பாருங்கள், இந்த இடங்கள் இந்த அளவுக்கு வந்து ஒரு லார்ஜான லேண்ட்ஸ்கேப் இருக்கிறதுனால அதிகப்படியாக இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு 5 ஏக்கர் தான் வந்து நம்ம பயிரிடுறோம் அப்படின்னா, அங்கே இடத்துல ஒரு 100 ஏக்கரில் பயிர் செய்வாங்க. ஸோ அதன் மூலமாக அதிகப்படியான விளைச்சல் அவங்க எடுப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு விளைச்சல் வந்து ரொம்ப குறைவாக கிடைச்சாலும் அதிகப்படியான லேண்ட்ஸ்கேப்பில் வந்து அவங்க வந்து பயிரிடுறதுனால அதிகப்படியான கல்டிவேஷன் அவங்களால பெற முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பிறகு வந்து பேஸ்ட்ரோல் ஃபார்மிங்னா என்ன? கால்நடை வளர்ப்பு. பேஸ்ட்ரோல் ஃபார்மிங்னா என்ன? கால்நடை வளர்ப்பு. நம்ம முன்னாடியே பார்த்துருப்பீங்களா, ஹோம் ஆஃப் கிரேசிங் அனிமல்ஸ். கிரேசிங்னா என்ன? மேய்ச்சல் விலங்குகளுடைய வீடுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப்பே கிளைமேட் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ பேஸ்ட்ரோல் ஃபார்மிங்னா கால்நடை வளர்ப்பு. ஸோ கேட்டில், ஷீப், பிக்ஸ், ஹார்சஸ் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்மிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நாம் இங்கே பார்க்குறோம். அடுத்தா பேம்பஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். அதாவது அர்ஜென்டினா, உருகுவேல தான் வந்து இந்த இடத்த வந்து பேம்பஸ் சொல்லுவாங்க. இந்த ஏரியாக்களில் லீட்ஸ் இன் வேர்ல்டு பீஃப் எக்ஸ்போர்ட், அதாவது மாட்டு இறைச்சியை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய லீடிங்காக யார் இருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்காங்களாம். மாட்டு இறைச்சியை உற்பத்தி செய்யறதுல உலகத்தில் வந்து முன்னோடியாக யார் இருக்காங்க? எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனா என்ன? ஏற்றுமதி செய்யறதுல யார் வந்து உலகத்தில் வந்து முன்னணியில் இருக்காங்க அப்படின்னா இந்த பேம்பஸ்னா என்ன? அர்ஜென்டினா, உருகுவே இந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ லீடிங்
பீஃப் எக்ஸ்போர்ட் இன் வேர்ல்டு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்ததான் வந்து பீஃப்ல கிரேட் பிளேன்ஸ் USA அங்கேயும் வந்து இந்த மாட்டிருச்சு அப்படிங்கிறது பிரதானமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல பிறகு உல்னா என்ன, கம்பளி. கம்பளியோடைய உற்பத்தியில வேர்ல்ட்ஸ் லீட் இன் ஆஸ்திரேலியா தான் வேர்ல்டுலே வந்து லீடிங் வந்து எக்ஸ்போர்ட்டரா வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் ஸ்டெப்பே கிளைமேட்னா என்ன, டெம்பரேட் கிளாஸ்லன்னா என்ன, எதுக்காக அதை நாம அந்த மாதிரி கால் பண்றோம் அப்படிங்கிறத இந்த கிளாஸ்ல பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். நன்றி.